Hello students, 10th science public examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் என்ன, ஷார்ட் ஆன்சர்ஸ் என்ன, டீடைல் என்ன, அதாவது 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க் கொஷின்ஸ் எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், சால்வ்டு ப்ராப்ளம்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், புக் பேக் ப்ராப்ளம்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அடுத்தது ஹார்ட்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 4, 5, 6, 7, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க்ஸை நல்லா படித்தாதான் அது வந்து 4 மார்க்ஸாக கேட்கும்பொழுதும் உங்களுக்கு 7 மார்க்ஸாக கேட்கும்போதும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். வெறும் 2 மார்க்ஸ் மட்டும் வராது, ஒரு 2 மார்க்ஸ் கூட உங்களுக்கு இன்னொரு 4 மார்க்ஸ் ஆட் பண்ணி 7 மார்க்ஸை கேட்பாங்க. இல்லை ஒரு 2 மார்க்ஸ் கேட்டு அதை வந்து 7 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் சயின்ஸை பொறுத்தவரையும் இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக வந்து கேர் எடுத்து படிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 4, 5, 6, 7, 9, 10 டீட்டெயிலில் 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாமே படிக்கணும். இந்த டீட்டெயில் இந்த லெசன்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருக்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லாமே கேட்டுட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்த உடனே கீழே கமெண்ட்ல இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதாவது இத்தனை வருஷமா திரும்ப 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 எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா வருதோ அதை மட்டும் பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் வேற எது படித்தாலும் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன், சரிங்களா? இதுக்கு பிடிஎஃப்லாம் கிடையாது. இதோட ஃபோட்டோ இமேஜஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஷேர் பண்ணிடுறேன். 1, 2, 4, 5, 6, 7, 9, 10 ஷார்ட் ஆன்சர்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7 டீடைல், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட், புக் பேக் ப்ராப்ளம்ஸில் 1 and 2, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் லெசன். ஹார்ட்ஸில் எதுவும் படிக்க தேவையில்லை, ரிப்பீட்டட் படிக்க தேவையில்லை, இல்லை ரிப்பீட்டட் கிடையாது. ஸோ லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாமே இம்பார்ட்டன்ட். அந்த 4th தவிர்த்து எல்லாமே இதில் 1 மார்க் கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது 4மே படிக்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்லேருந்து அடிக்கடி கேட்பாங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இது பார்த்துக்கோங்க. புக் பேக் ப்ராப்ளம்னா 1ம் 2ம், சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் தான். ஓகே, இது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சேம் தான். ஷார்ட் ஆன்சர்ஸ்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ், டீட்டெயில்னா நெடுவினா அதாவது உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொஷின்ஸு எக்ஸாம்பிள்ஸ்னால் எடுத்துக்காட்டு கணக்குகள். ஓகே, தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் 2 மார்க்ஸு. அடுத்து 1 and 2 இது உங்களுக்கு டீட்டெயில் கொஷின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் கொஷின் நம்பர் 2 படிச்சுக்கோங்க. புக் பேக் ப்ராப்ளமில் 1 and 2. ஃபோர்த்து லெசனில் 1 மார்க்ஸில் 1 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது டீட்டெயிலில் 2, 3, 5 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். எக்ஸாம்பிளில் 1, 2, 3, 4, 6. அடுத்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் 1, 2, 3 வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக் ப்ராப்ளமில் 2, 3 இம்பார்ட்டன்ட். ஹார்ட்ஸில் உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 கேட்குறாங்க. அடுத்து ஃபிஃப்த் லெசன் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் 1, 2, 3, 5 படிச்சுக்கோங்க. 1, 2, 4, 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸு. டீட்டெயிலில் 1ம் 2ம் 2ல் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நல்லா படிங்க, 3rd and 4th. புக் பேக் ப்ராப்ளமில் 1 and 2 படிங்க. 6th லெசனில் 1, 2, 5, 9, 10 ஓகே, இதெல்லாம் 1 மார்க்ஸு. ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 டீட்டெயிலில் 2ம் 3ம் இம்பார்ட்டன்ட். சால்வ்டு ப்ராப்ளமில் 1, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். இந்த 1, 2, 3, 4ல் பாருங்கள், இந்த 2ம் 3ம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கேட்குறாங்க. ஸோ இந்த 4ல் இந்த 2வை இன்னும் நல்லா படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் டீட்டெயில்ஸ் சொன்னேன் இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் 1, 3, 4 இந்த 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பாருங்கள். செகண்ட் லெசனில் 2ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 6th லெசனில் புக் பேக் ப்ராப்ளமில் 1 and 2 ஹார்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 7th லெசனில் 2 மார்க்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். டீட்டெயிலில் 1, 3, 4, 5 வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் 1ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அடுத்து சால்வ்டு ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு 6th ரோமன் லெட்டர் பார்த்துக்கோங்க. புக் பேக் ப்ராப்ளமில் 2ம் 3ம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்து 8th லெசன் பார்த்தீங்கன்னா
1 2 3 4 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். 1 2 3 டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 1ம் 2ம் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஹார்ட்ஸில் 1 2 3 இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸில் உங்களுக்கு அந்த 2 பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அதே நல்லா படிங்க. அதுக்கடுத்தது 9th லெசன். 9th லெசனில் 1 2 3 4 5 6 7 9 இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 6 இது டீட்டெயிலில் இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 5 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் ரோமன் லெட்டர் அது பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ஹார்ட்ஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 10th லெசனில் 1 2 3 4 ஷார்ட் ஆன்சர்ஸில் அடுத்து 2 3 4 5 டீட்டெயிலில். இதில் வந்து 4ம் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து புக் பேக் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இம்பார்ட்டன்ட். சால்வ்டு ப்ராப்ளமில் 1 2 3 4 5 இம்பார்ட்டன்ட். ஹார்ட்ஸில் 1 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 12th லெசனில் 1 மார்க் கொஷின்ஸ் 1 3 இம்பார்ட்டன்ட். அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸில் 1 2 3 4 5 6 8 இம்பார்ட்டன்ட். இதில் 3 4 5 6 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 3 ரெண்டுமே படிங்க, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 13th லெசனில் 1 மார்க் கொஷின்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 2 மார்க்ஸில் 1 and 2 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 2 and 3 இது ரெண்டுமே கண்டிப்பாக படிக்கணும், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். 14th ஒன் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸில் 1 2 3 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 1 2 5 6 7 8 9 10 11 இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசனில் 5 and 6 இம்பார்ட்டன்ட். இந்த கிவ் ரீசன் அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அந்த 5 and 6 நல்லா பார்த்துக்கோங்க. டீட்டெயிலில் 2 3 5 இந்த 2 3 5ல் 2 and 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15th லெசனில் 1 2 3 6 இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸில். டீட்டெயிலில் 1 2 4 6 இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் வந்து நீங்கள் அந்த 4 5 ஷார்ட் ஆன்சர்ஸுமே நல்லா படிங்க. 15th லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1 2 4 6 படிங்க, அதில் 2ம் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th லெசன் 1 மார்க் கொஷின்ஸில் 1 3 4 6 8 இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸில். 2 மார்க்ஸில் 1 2 3 5 6 7 9 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 1 3 4 இது மூணுமே அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 17th லெசனில் 3 4 6 இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸில். 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் 3 4 6 7 10 11 12 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 1 and 2 அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 18th லெசன் பார்த்தீங்கன்னா 2ம் 5ம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 1 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் 1 2 3 4 6 7 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 2 3 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் இந்த தேர்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 19th ஒன்ல 2ம் 3ம் 1 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 1 2 3 4 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 1 2 ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 20th லெசனில் 1 மார்க்ஸில் 1 3 4 5 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 3 4 5 7 இம்பார்ட்டன்ட். 4ல் ஏ படிச்சுக்கோங்க. அடுத்த டீட்டெயிலில் 1 3 4 5 இம்பார்ட்டன்ட். 1 and 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 21ல் 1 2 3 5 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 1 2 5 இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் 1 and 2 இம்பார்ட்டன்ட். 22ல் 3 4 6 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 1 and 2 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 1 4 5 இம்பார்ட்டன்ட். அதில் 1ம் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 23ல் 1 2 3 4 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் இம்பல்ஸ் கேட்குறாங்க. லாங் ஆன்சரில் ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி, அதாவது ஸ்மால் லெட்டர் ஜியும் கேபிட்டல் லெட்டர் ஜிக்கான ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸில் செகண்ட் லெசனில் யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகே, தேர்ட் லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது ஃபோர்த் லெசன் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் லெசனில் டீட்டெயிலில் சவுண்ட் அண்ட் லைட் இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் லெசனில் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் இம்பார்ட்டன்ட். செவன்த் லெசனில் அவகட்ராஸ் லா இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சரில் அட்டாம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் நல்லா படிங்க. எயித்து லெசனில் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஸ்லாக், யூசஸ் ஆஃப் AlCuP, அலாய், அமல்கம், டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ். அமல்கம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. லாங் ஆன்சர்ஸில் ரீசன் ஃபார் அலாயிங், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ரோலா அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 10th லெசனில் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஷார்ட் ஆன்சர்ஸில் இம்பார்ட்டன்ட். 11th லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட். 12th ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. 13th பிளாஸ்மோலைசிஸ் அண்ட் இம்பிஷேஷன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து 16th லெசனில்
மாஸ்டர் கிளாண்டு, டைம் மெசஞ்சர் ஹார்மோன், லைஃப் சேவிங் ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இன்சைட் கொஷின். டீட்டெயிலில் 16th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 17th கரியோ டைப் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் 18th லெசன் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 21 பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சரும் எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆஃபலி ரிவிஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ 7 மார்க் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஃபோட்டோ காப்பி வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.